ஆகி ஆனந்தவல்லே அமிர்தகலதரே ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கே ஷடங்கே ஞானார்த்த பரிமள ஜகரீ நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரே ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் ஸ்ரீ ரகுராமடிகளாருடைய யூடியூப் வரும்போதெல்லாம் அந்த 60 நாழிகையில 1000 பேர் வட்டம் பெடுறீங்க. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அன்பு நிறைந்த தாய்மார்களே, இறைவன்பால் பற்று வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் இறைவனுக்கு சொந்தமானது என்று நாம கடமையாற்ற வேண்டும். முன்னொரு காலத்தில் ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தை நோக்கி பயணித்தார். அந்த கிராமத்து வழியா போகும்போது அங்க ஒரு பெரியவர் அழுதுஇருந்தார். இந்த கிராமம் அந்த தெரு குடிசையில அழுதுன்னு இருக்கிறத பார்த்து ஒரு மாறு வேடத்துல, தாத்தா ஏன் போய் அழறீங்க, எதுக்கு அழறீங்க, என்ன இது? ஆண்டவனே, நான் தள்ளாத வயசு 96 வயசாயிடுத்து. இந்த மதுரை மாநகருக்கு ராத்திரி ஜாமம் சொல்றதுக்கு அந்த மூலம் எடுத்துன்னு ஒவ்வொரு தெருவா ஜாக்கிரதா டும் ஜாக்கிரதா டும் அப்படியே மேலம் அடிச்சுன்னு வரணும். 96 வயசாயிடுத்து, என்னால முடியல. அப்படியா தாத்தா, நான் போய் இந்த வாட்டி சொல்லிட்டு வரேன்னு. போகலன்னா மன்னன் சிறைச்சேதம் செய்திடுவான், பாண்டிய மன்னன். கவலைப்படாத தாத்தா, நான் போய் சொல்றேன் அப்படின்னுட்டு ஆதிசங்கரர் அந்த மூலத்தை வாங்கினார். பாண்டியனுடைய மதுரையில் இருக்கக்கூடிய நகர பகுதியில மையத்துல அழகா ஆதிசங்கரர் சொல்றார், மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பாரியம் நாஸ்தி புத்திரம் நாஸ்தி சர்வம் நாஸ்தி ஜாக்கிரதா. அப்பா, நீ உபரகையில படுத்து தூங்கிட்டு இருக்கியே, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை சுத்தி இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் அநித்தியமானது. நீ உன்னோட வரக்கூடியது நீ செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு அந்த வரிய சொல்லிட்டே மோலம் அடிக்கிறார். பாண்டிய மன்னன் மாறு வேடத்துல சுவாமி, நீங்களே ராத்திரி ஜாமம் சொல்லிட்டீங்களே அப்படி கண்கலங்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். அன்பு நிறைந்த தாய்மார்களே, நம்ம வீடாகட்டும், குடும்பமாகட்டும், நம்ம சார்ந்த நிர்வாகமாகட்டும், எல்லாம் அவள் நடத்துகின்றாள் என்று போயினே இருந்தோம்னா நமக்கு இந்த உலக துன்பங்கள் நம்மளை சுடாது. நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை அதுக்குரிய காலகட்டம் வரும்பொழுது அதை தாயே நடத்தி தருவாள். அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கர்மங்களாக. நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை கண்டிப்பா அது இறைவன் நடத்தி தருவாங்க. அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். விரல் மஞ்சள் மாலையை மாதத்துல 2 முறை
ஒரு முறை அந்த விரல் மஞ்சள் மாலை கட்டி அஷ்டமியில போயிட்டு அந்த கிழங்கு மஞ்சள் கிழங்கு விரல் மஞ்சள் சொல்லுவாங்க, அதை மாலையை கட்டி அஷ்டமி திதியில அம்பாளுக்கு சாத்தணும். உன்னை சுற்றி உள்ள எல்லா கஷ்டங்களும் தானாக விலகும். அதே விரல் மஞ்சள் மாலை தசமி திதி என்னைக்கு வருது காலண்டர்ல பஞ்சாங்கத்துல பார்த்து அந்த தசமி நடந்துட்டு இருக்க திதி நடந்துட்டு இருக்கும் போது அம்பாளுக்கு அந்த மஞ்சள் கிழங்கு மாலை போடணும். சுப முகூர்த்தம், உயர் பதவி, படிப்பில் வெற்றி வாகை அந்த செய்தி தேடி வரும். அதே போல சொந்த இருப்பிடம், எல்லா செல்வங்களும் கிடைத்துவிடும். தசமியில விரல் மஞ்சள் மாலை அம்பாளுக்கு சாத்தணும். அன்பு தாய்மார்களே, கடன் நிவர்த்திக்கு முக்கியமான கட்டம் தாய் நீங்க சொல்றது. அந்த கடன் நிவர்த்திக்கு ஆலயங்கள்ல தயிர் சாதம் விநியோகம், பண வசதிக்கு அந்த பண வசதி வரணும் தாயே. பகவானுக்கு வில்வத்தாலையோ துளசி மாலையோ போடுங்க, பண வசதி உண்டாகும். சொந்த இல்லம் ஐஸ்வர்யமே இல்லை. எனக்கு பின்னாடி இருந்தவங்கலாம் உதவி வாங்கி போனாங்க, இதே வீடு தேடி வந்து இன்னைக்கு டாப்பா இருக்காங்க. நான் அதே லெவல்ல இருக்கிறேனேன்ற அந்த சொந்த இல்லத்தில் ஐஸ்வர்யம் வர்றதுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு நெய் தீபம் போடணும். சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்த இல்லம் கைகூடும் அந்த செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் போடும் பொழுது. சொந்த தொழில் அமைய வேண்டும்ன்றவங்களுக்கு அந்த செவ்வாய்க்கிழமையா போய் முருகனுக்கு அந்த நெய் தீபம் போடுங்க. இந்த 26ல உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். பகைவர்களுடைய தொல்லை அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்கப்பா. அந்த பகைவர்கள்ன்றீங்களே, அக்கம் பக்கமெல்லாம் விரோதம் தான். நான் எவ்வளவு நல்லது சொன்னாலும் யாரும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாம் விரோதமா மாறுது. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையோ ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையோ ஆஞ்சநேயருக்கு செந்தூரமோ வாங்கி தர வேண்டும். இந்த பகைவர்கள் தொல்லை நிவர்த்தியாகும். சத்துரு பயம், வியாதி பயம், ஆரோக்கிய பயம் எல்லாம் நிவர்த்தியாகி சுபிட்சம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, ஒரு சின்ன குறிப்பு. அதாவது மகாலட்சுமி நம்ம கிரகத்துல வாசம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? மகாலட்சுமி. அதுக்கு என்ன செய்யணும் தாய்? அதாவது மகாலட்சுமினாலே தனம், பொருளாதாரம், பண வசதி, அது வீட்டுல தங்கணும். வைக்கிறாரு, 11 மணிக்கு மேல பஞ்ச பைய வாங்கி போயிடுறாரு. அந்த பண வசதி உண்டாவதுக்கு, அதாவது நம்முடைய வீட்டுல கடிகாரம், அடுத்தபடியா காலண்டர், பீரோ, இதை 3ம் தெற்க பார்த்து இருக்கக்கூடாது. அப்படி தெற்க பார்க்காத மற்ற திசைகள் பார்த்து வைங்க, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாவதுக்கு சோலையோட கரும்பு அம்பாளுக்கோ கணபதியானுக்கோ எடுத்து போய் சாத்துங்க. பெருமாளுக்கு கூட சாத்தலாம். அந்த சோலையோட இருக்கிற கரும்பை நாம எடுத்து போய் பட்டரண்டை கொடுத்து பகவானுக்கு சாத்தி ஒரு 51 ரூபா தட்டில் போட்டு வாங்க. லக்ஷ்மி கடாட்சம், தன வசதி உண்டாகும். அதே மாதிரி வில்வ தலத்திலேயோ துளசி தலத்திலேயோ ஒரு மாலையை கட்டி இறைவனுக்கு சாத்த வேண்டும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது அப்படி செய்யும் பொழுது அந்த அவங்களுடைய வாழ்க்கையில லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். வீட்டுல பூஜை புத்தகங்கள் இருந்தால் அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும்.
அதே போல மகாலட்சுமி வீட்டுல வாசம் செய்யறதுக்கு மாதம் ஒரு முறையாவது இல்ல வாரம் ஒரு முறையாவது வெண்ணெய் கடைஞ்சு எடுக்கணும். அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் வரும். அந்த வீட்டுல பணம் வர ஆரம்பிச்சிடும். தாய் 1 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி நான் இந்த வாட்டி உர குத்தி நான் வெண்ணெய் எடுக்கிறேன். என் வீட்டுல தனம் வரணும். அந்த தனமானது மகாலட்சுமி வந்து வீட்டுல இருப்பாளாம் சாநித்தியமாக. அதே மாதிரி மகாலட்சுமி நம்முடைய இல்லத்துல அதாவது திருநீரோ திருமண்ணோ தரிக்க வேண்டும். அந்த வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும். அதே போல வீட்டுல சுவாமி ரூம்ல பஞ்சபாத்திர உத்தரணியில துளசி தளம், அந்த துளசி தளம் இருந்தால் அந்த வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். முடிந்த வரையிலும் இந்த காலத்துல நிறைய பேர் கிராமங்கள்ல செய்யறாங்க. இப்போ டவுனுக்கு போனோடனே அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. தாம்பூலம் தரிக்க வேண்டும் நாம மகாலட்சுமியினுடைய கடாட்சம் ஏற்படுவதற்கு. ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த 7 வயது முதல் 13 வயதுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு பாயசம் கொடுங்க. 6 மாசத்துக்கு ஒரு தரம் உங்க வீட்டுல தனம் நிரம்ப ஆரம்பிக்கும், பண வசதிகள் நிரம்ப ஆரம்பிக்கும். பாயசம் ரெடி பண்ணிடுறேன். பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பசங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் பாயசத்தை கொடுத்துட்றேன். வீட்டுல பணம் தங்கணும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும். வளர்ச்சி பணின்னு பேப்பர்ல எழுதி வைக்கிறனே தவிர வளர்ச்சி ஏற்படல வாழ்க்கையில. அந்த குழந்தைகளுக்கு பாயசம் கொடுங்க. மாசத்துல ஒரு தரம் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தரமாவது வீட்டுக்கு அழைச்சி குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாயசம் தாங்க. அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுல தங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல நம்முடைய வாயிற்படியிலையோ ஜன்னல்லையோ கருப்பு கம்பளி கயிறும் படிகாரமும் கட்டி வையுங்கள். நித்தியமே ஸ்ரீதேவி வாசம் செய்வாள். நவக்கிரகத்தை வாரத்துல ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும். நவக்கிரகங்கள் அம்பாளுடைய அபயங்கள். அந்த நவக்கிரகத்தை சுத்தும் பொழுது அவளை சுத்தி வர பாக்கியம். பராசக்தி மகாலட்சுமியினுடைய அபயங்கள் நவக்கிரகங்கள். அதனால அந்த நவக்கிரகங்கள் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ பிரதர்ஷனம் பண்ணுங்க, தனவந்தனாக இருப்பீங்க. அதே போல வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஏறுது சாமி, போனஸா இருக்குது. நான் பிறந்ததுலேருந்தே பணம்ன்றது வர மாதிரி இருக்குது, கையில தங்கல அப்படின்றாங்க. அந்த கருடாழ்வாருக்கு போயிட்டு நெய் தீபம் போடுங்க. அந்த வீட்டுல பணம் தங்க ஆரம்பிச்சிடும். அவங்க கையில பணம் நல்ல நடமாடிட்டே இருக்கும். லக்ஷ்மி தாண்டவம் ஆடுதுப்பா அந்த வீட்டுல. கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போட்ட வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாளாம். அதே போல மாதத்துல ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமையில ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய வீட்டுல நிரம்ப ஆரம்பிச்சிடும், பண வசதி உண்டாயிடும். உங்க குழந்தைகள்லாம் லைஃப்ல வெல் செட்டில் அப்படி ஆயிடுவாங்க. மகாலட்சுமி கடாட்சம் உண்டாவதுக்கு நம்முடைய இல்லத்துல மடி துணி காய வேண்டும். அப்படின்னா புரியலையே, மடி துணி தான். அதாவது கிராமங்கள்ல போனீங்கன்னா இன்னமும் எல்லா வர்ணத்தாரும் அதை செய்யறாங்க. அந்த துணி துவைச்சு அந்த துணி ஒரு கொடி மாதிரி இருக்கும், அந்த துணியை காய வச்சிடுவாங்க. மறுநாள் காலையில குளிக்கும் போது அந்த குளிச்சுட்டு வந்து அந்த துணி எடுத்து உடுத்திக்குவாங்க. அந்த துணி யாரும் தொடாம இருப்பாங்க. அதுதான் மடி துணின்னுவாங்க. அந்த மடி துணி இருக்கிற இடத்துல ஸ்ரீதேவி சந்தோஷமா வாசம் செய்வாளாம். அதே போல மகாலட்சுமி கடாட்சத்துல பெருகிறதுக்கு வீட்டுல பூஜை ரூம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்பப்ப நைவேத்தியம் பண்ணுங்க. பணக்காரனா ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி பணக்காரன் பாடி அப்படின்னு அக்கம் பக்கம் சொல்ற அளவுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த ஐஸ்வர்யம், செல்வந்தனாக இருப்பீங்க. அதே போல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்கு உங்களுடைய இல்லத்துல உங்க தாய் தந்தரை அரவணைங்க. இப்ப தாய் தந்தரை அரவணைக்குன்னா
அது சாப்பிட்டுதா அப்படின்றாங்க. அது யாரு? அம்மாவை. அம்மா சாப்பிட்டாங்களே கேட்க மாட்டாங்க. அது என்ன சொல்றது பெருசு, சத்தம் போட்டுச்சே இன்னைக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லாத அந்த தாய் தந்தையரை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மகாலட்சுமியினுடைய கடாட்சம், திருமகள் கடாட்சம் பெற்றவம்பா அந்த அம்மா அப்படின்ற பாக்கியம் ஏற்படும். அதே போல மகாலட்சுமி கடாட்சம் மாதத்துல ஒரு முறையாவது ஆலய தரிசனம் செய்யுங்கள். உங்க கை எப்பொழுதுமே வெறுங்கையில முழம் போடுறனேன்றீங்களே, அந்த நிலைமை நீங்கும். உங்க கையால் கொடுக்கிற ஒரு சக்தி ஏற்படும். கை ஏந்திர கை விபூதி குங்குமம் பிரசாதம் தவிர மற்ற சமயத்துல உங்க கை கொடுக்கிற கையா இருக்கும். அந்த விபூதி ஆலய தரிசனம் பண்ணும் பொழுது அவர்களுடைய கை எப்பொழுதும் லக்ஷ்மி வாசம் செய்வாளாம். நம்முடைய வீட்டுல பூஜை ரூம்ல தவழ்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன், கங்கையினுடைய தீர்த்த பாத்திரம், அன்னபூரணி, வெள்ளி பிள்ளையார் ஏதாவது வீட்டுல பூஜை ரூம்ல இருக்கட்டும், அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதே போல ஆண்டுக்கு ஒரு முறையாவது அன்னதானம் செய்யுங்கள். அந்த குரோர்பதின்றாங்களே, குபேரன்றாங்களே, அந்த பாக்கியம் உங்களுடைய குடும்பத்துக்கும் சந்ததிகளுக்கும் உண்டாகும் அன்னதானம் செய்யறதுனால. அதே போல மாதத்துல ஒரு முறையாவது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மகாலட்சுமி கடாட்சம் பெருகுவதற்கு வீட்டுல பூஸ்ட் போட்டு சாப்பிட்றப்பா அப்படின்றாங்க. அவளுக்கு எனர்ஜி இல்லப்பா, பூஸ்ட் கொடுப்பா, ஏதாவது அவனுக்கு நல்ல ஆறுதலான நல்ல 4 வார்த்தை சொல்லுப்பா அப்படின்றாங்க. சில பேர் அவனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அவன் மேல வந்துடுவான்றாங்க. அந்த மகாலட்சுமியினுடைய சப்போர்ட் அது ஏற்படுவதற்கு ஆதரவற்ற இல்லத்திற்கு ஏதாவது போய் உங்களால் ஆன உபகாரம் செய்யுங்கள். அந்த மகாலட்சுமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நீங்க நினைச்ச பணமோ, நினைச்ச வாழ்க்கையோ, நினைச்ச பதவியோ உங்களை தேடி வந்துடும். அந்த தன பிராப்தியை அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆதரவற்ற இல்லங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் வயதானவங்களுக்கு. அதே போல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்கு விவசாயம் பண்ற இடத்த தரிசனம் பண்ணாலே அவன் கையில அந்த லட்சுமி தாரை உருவாகும். விவசாயத்துக்கு போயிட்டு வரப்பா, அந்த விவசாயம் செய்யற நிலத்தை, அந்த பயிரை, அந்த பச்சையை பார்த்தாலே அந்த வாரம் பூரா பண வசதி உண்டாகும். அதே போல மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கிறதுக்கு சமுத்திரத்தை தரிசனம் செய்யுங்கள். அடுத்தது மலையை தரிசனம் செய்யுங்கள். இமாச்சல பர்வதத்தை, திருவண்ணாமலை மலை, திருப்பரங்குன்றம் மலை, திருத்தணி மலை, பழனி மலை, ஏகப்பட்ட மலைகள் இருக்கு இந்தியா முழுவதும். அந்த மலையை தரிசனம் செய்தால் அவன் வாழ்க்கை எப்பொழுதும் தனவந்தனாக இருப்பான். சமுத்திரத்தை தரிசனம் பண்ண தனவந்தனாக இருப்பான். மஞ்சள் பூசி குளிப்பது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். வீட்டுல ஐஸ்வர்யம் வருது தாயே, தங்கல தாயே, ஏதாவது ஒரு செடி வீட்டுல வளர்த்துவாங்க. அந்த ஐஸ்வர்யம் வீட்டுல சாநித்தியமாக தங்கும். மாதத்துல ஒரு முறையாவது பழையது சாப்பிட பழகுங்க. அந்த வீடு ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும். பழையதுனாலே கேள்விக்குறியா இருக்கு இந்த காலத்துல. நம்முடைய முன்னோர்கள்லாம் ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தோட இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வாரம் ஒரு தரமோ தினம் காலையிலேயோ அந்த ஒரு பழையது சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவங்க ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தோட இருந்தாங்க. அதே போல மந்திராலயம் ராகவேந்தருடைய மிருத்யு பூஜை ரூம்லையோ பீரோலையோ வைங்க. அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு 6 மாதத்துக்குறையாவது ஜட தைச்சி அந்த குழந்தைகளை பாருங்க. அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். அதே மாதிரி எந்த வீட்டுல மகாலட்சுமி சந்தோஷமா இருக்கிறார், வயதானவர்கள் நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னா இரவு 7 மணிக்குள்ளார அவங்கள சாப்பிட வச்சிடணும்.
அப்ப மகாலட்சுமி அந்த வீட்டுல சாநித்தியமாக சந்தோஷமா இருப்பாளாம். ₹100 வர்றது அந்த இடத்துல 1000 வரும். அந்த இடத்துல லட்சங்களா வரும். வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த காலத்துல வயதானவங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்ச உடனே தான் தட்டு அங்க போகும். அந்த நிலை இல்லாம அந்த இரவு 7 மணிக்குள்ளார 7:30 மணிக்குள்ளார சாப்பிட்டு ஆகணும். அப்ப அந்த வீட்டுல மகாலட்சுமி சாநித்தியமா இருப்பாங்களாம். அதே போல பெண் குழந்தைகள் இப்பொழுதாவது ஒரு நாள் உங்களுடைய வீட்டுல இருந்து எல்லாரும் போய் ஆண்டாள தரிசனம் பண்ணுங்க. மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். பசுவுக்கு வெல்லமும் அரிசியும் தானம், பழங்கள் தானம் செய்ய வேண்டும். லக்ஷ்மியினுடைய கடாட்சம் ஏற்படும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பதற்கு வீட்டுல மாதத்துல ஒரு முறையாவது பைத்தம்பருப்பு பாயசம் செய்து நைவேத்தியம் செய்யுங்கள். அந்த வீட்டுல லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாள். சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சின்ன பதவியிலிருந்து பெரிய பதவிக்கு வருவீங்க. அந்த வீட்டுல வம்சம் தழைக்கும். அந்த வீட்டுல பண வசதி பீரோல எடுத்து வந்து வைப்பீங்க. வைக்கிறப்ப வேலை டேபிள்ல வைக்கிறாரு, சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்ப்பாரு. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த வியாபாரத்துக்கு போகும்போது அந்த பையன் சேர்த்து எடுத்து போயிடுறாரு அப்படின்னுவாங்க. அந்த ஒரு வீட்டுல அந்த பைத்தம்பருப்பு பாயசம் செய்யும் பொழுது அந்த பணமானது மகாலட்சுமி சாநித்தியமாக தருவார், தங்குவாள். பேங்க்ல எல்லாம் தூங்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், அதுவும் தானே மகாலட்சுமி. நீங்க மாதம் ஒரு தரம் பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் நிவேத்தியம் பண்ணுங்க. பேங்க்ல இருக்கிற அத்தனை சவரன் நகையும் உங்க மீட்டு எடுத்துருவீங்க. அதுக்கு வேண்டி ஐஸ்வர்யம் மழை அவ பொழிய ஆரம்பிச்சுட்டார். லலிதா சகஸ்ரநாமத்துல பாயசான பிரியாயை நம அப்படின்னு வருது. அவளுக்கு பிடிச்ச பாயசம் பைத்தம்பருப்பு வெல்லம் பாயசம் கலந்து அதை கொடுக்கும் பொழுது அந்த வீட்டுல எல்லா லக்ஷ்மி கடாட்சம், தனம், லக்ஷ்மியினுடைய ஐஸ்வர்யம் பெருமானும் அனுகிரகமாகும். அதே போல வளர்பிறை அல்லது பௌர்ணமியில ராஜகோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள். அவன் வாழ்க்கை, அவனுடைய ஜாதகம் தானா தனவந்தன் ஆயிடுவான். ஆண்டுக்கு ஒரு முறையாவது அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு அந்த வீட்டுல தைரிய லட்சுமி மட்டும் இருக்குமா, மற்ற 7 லட்சுமியும் வெளியவே நிக்குது. எங்க வீட்டுல அந்த அஷ்டலட்சுமியும் வந்து வாசம் செய்யணுமேம்மா. அந்த மாதத்துல ஒரு முறை குங்கும அர்ச்சனை, ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி போயிட்டு 108 ரூபாய் தட்டுல போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிதானமா. அப்படி பண்ணிட்டு வரும் பொழுது அந்த வீட்டுல மீண்டும் வெளியே இருக்கிற மற்ற 7 லட்சுமியும் வீட்டுக்குள்ளார வந்துடும். வாரம் ஒரு முறையாவது ஒருவேளை ஆகாரம் துறக்க வேண்டும். அந்த வாரத்துல ஒரு தரமாவது ஒருவேளை ஆகாரம் துறந்தால் அந்த வீட்டுல மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும். அதே போல அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சத்திற்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒழிக்க வேண்டும். அதே போல காலம்பர வேலையில ருத்ரம் ஒழிக்க வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கு. அதே போல உங்களுடைய வீட்டுல மகாலட்சுமியினுடைய கடாட்சம் ஏற்படுவதற்கு அமாவாசையில வாசல்ல கோலம் போடக்கூடாது. அதை ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. மகாலட்சுமி சாநித்தியமா வீட்டுல இருப்பாளாம். அதே போல பௌர்ணமி நேரத்துல வாசல்ல இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பச்சரிசி அரைச்சி அந்த மாவுல கோலம் போடுவாங்க. பௌர்ணமி அழகா போடுங்க. அதை ஒரு சுத்தி காவியெல்லாம் வைப்பாங்க கல்யாணத்துல. அந்த மாதிரி உங்க வீட்டு வாசல்ல அந்த வளர்பிறை பௌர்ணமியில ஒரு தரம் பண்ணுங்க. அந்த வீட்டுல தவளே தேடி வருவாளாம் மகாலட்சுமி. நம்ம நினைச்சினே காய் இறங்கினே இருப்போம், பாப்பாவுடைய கல்யாணம் இந்த வருஷம் ஆகணுமே அப்படின்னு. நீங்க ததாஸ்து, கடன் அப்படி இருக்கு, இப்படி இருக்கேன்னுவாங்க. அந்த கடன் நிவர்த்தி ஆகும். வியாதி வைக்கையோடு இருக்கு வீட்டுல, அந்த அரிசி மாவு கோலம் போடுங்க. வீட்டுல இருக்கிற வியாதி வைக்கெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். மாதத்துல ஒரு முறையாவது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை குப்பையில் இருந்த மாணிக்கத்தை கோபுர கலசத்துல இருக்கிற மாதிரி மாணிக்கமாக உங்களுடைய ஜாதகத்தை உருவாக்குவாங்க. அதே போல திருமகளுடைய கடாட்சம் வெள்ளிக்கிழமையில பெண்கள் எண்ணெய் ஸ்நானமும், சனிக்கிழமையில ஆண்கள் எண்ணெய் ஸ்நானமும் செய்யும் பொழுது அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஏற்படும்.
எப்படியாவது உங்களுடைய பூஜை ரூமை பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்ரீ சக்கரம், லக்ஷ்மி எந்திரம், அன்னபூரணி எந்திரம், ஒரு கணபதி எந்திரம், ஏதாவது ஒண்ணு செப்பு உலோகத்துல இருக்கணும். அத எந்திரத்தை பூஜையில வைங்க. அந்த எந்திரம் இருந்தால் அந்த இடம் தனம் வந்துனே இருக்கும். எப்படி அந்த தேனை தேடி தேனீக்கெல்லாம் வந்து சாப்பிடுதோ, அந்த பணமானது வந்து உங்க வீட்டுல நிரம்ப ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வீட்டுல சமையல் அறையில ரசம் வைக்கிறீங்க பாருங்க, ஈய பாத்திரம், அது செப்பு பாத்திரம், வெங்கல பாத்திரம், இது மூணும் பயன்படுத்துங்க சமையல் ரூம்ல. அப்படி பண்ணும் பொழுது அந்த வீட்டுல ஐஸ்வர்யமானது நிரம்ப ஆரம்பித்து விடும். ஏதோ ஒரு வேலை போனார், முடிச்சுட்டு வந்துட்டாருமா, போறாரு, 2 மணி வரலாம் ஆச்சு, காத்திருந்து இன்னைக்கு ஆகலன்னு வெறுமனே வந்து 3 மணிக்கு சாப்பிட்றாரு, எதுவுமே பேசல, கம்மோடு படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றாங்க. அந்த சமையல் ரூம்ல இந்த 3 விதமான பாத்திரங்கள், வெங்கல பாத்திரம், தை வருதுனாலே வெங்கல பாத்திரத்தை இறக்குவாங்க தாய்மார்கள். சில குடும்பங்கள் வெங்கல பாத்திரத்துல என்னமோ சாதம் வடிக்கிறாங்க, ரசம் வைப்பார்கள் ஈய பாத்திரத்துல, செப்பு பாத்திரத்துல குடிக்கிற ஜலம் நிரப்பி வைப்பாங்க. அதெல்லாம் இருக்கிற இடம் மகாலட்சுமி நிரந்தரமா சந்தோஷமா வாசம் பண்ணுவாளாம். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய சின்னதுல இருந்து பெருசு வரையில வேண்டிய 7 தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை அவள் கொடுக்க ஆரம்பிச்சிருவலாம். அதே மாதிரி வீட்டுல பூஜை ரூம்ல வெள்ளியில ஒரு தீபம் ஏத்துங்கள், தெய்வங்கள் வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விடும். மகாலட்சுமியினுடைய அனுகிரக மழை பொழிய ஆரம்பித்து விடும். அரிசி பானையில ஒரு துளசி தளம் போட்டு வைங்க, ரொம்ப மனசு கலக்கமா இருக்கும். சாதம் வடிச்சாச்சு, இதெல்லாம் என்ன பண்ண போறாரு தெரியல, 11 மணி ஆச்சு, போன மனுஷன் இன்னும் வரல, பசங்க சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்களே அப்படின்ற குடும்பம் இருக்கு. எல்லாமே வடிச்சு 5-3 அடுக்க குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. மனக்கவலையா இருப்பாங்க, பசங்க செட்டில் ஆகலையேன்ட்டு. இதுக்கு வந்து அந்த அரிசி பானையில ஒரு துளசி தளம் போடுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க செட்டில் ஆகுவாங்க நல்லபடியா. அந்த வீட்டுல அந்த மகாலட்சுமியினுடைய வருகை, அதை தனமழை கனகதார அஷ்டோத்திரத்துல எப்படி சொல்றாரோ ஆதிசங்கரர், அந்த மாதிரி அனுகிரக மழை பொழிவார். அரிசி பானையில ஒரு துளசி தளம் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல வெள்ளிக்கிழமை வெள்ளி பாத்திரத்துல நைவேத்தியம் பண்ணுங்க, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வியாழக்கிழமையிலையோ கருடாழ்வாரையும் அடுத்தபடியா ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அவங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும். அதிகாலை நேரத்துல சிவக்ஷேத்திரத்தையும் சாயந்தர நேரத்துல பெருமாள் கோவிலும் போக பழகுங்க, லக்ஷ்மி கடாட்சமா இருப்பீங்க. வாரம் ஒரு முறையாவது மௌனம் விரதம் இருங்க, தன பிராப்தி உண்டாகும். அதே போல வாரத்துல ஒரு முறையாவது சமையல்ல கீரையை சேர்த்துக்கோங்க, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இப்படி இருந்தாலே அது பீரோவுக்கு வரணும் தாய், கண்டிப்பா வரும். இந்த கீரைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அன்பு தாய்மார்களே, மகாலட்சுமியினுடைய கடாட்சத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது வாத்தியார், புரோகிதர் நம்ம வீட்டுக்கு வரணும். ஆண்டு முழுவதும் வருமானம் உங்க வீட்டுல உருவாகும். ஆண்டு முழுவதும் தனமழை பொழிவாள் புரோகிதர். கல்யாணம் கார்த்திகை நடத்தி வைக்கிறாருல, அவரை வர வச்சு ஒரு வெத்தலை பாக்கு தாம்பலம் ஒரு 501 ரூபாயோ 101 ரூபாயோ கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க, நல்லா இருக்கு என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கிடைக்க வேண்டாம். அவங்க வந்து போனாலே ஆண்டு முழுவதும் வருமானம் பெருகும், வருமானம் தழைக்கும். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத தரிசனம், மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும். வீட்டுல பூஜை ரூம்ல ஸ்ரீ சக்கரம் இருந்தால் அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் அளவற்று அவ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரீ சக்கரம் யாருக்காவது இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க, அதுக்குரிய காணிக்கை அம்பாளுக்கு கட்டி அதை கொரியர் முகாந்திரமா வாங்கி பூஜை ரூம்ல வைங்க. அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறையாவது உற்சவர் வர்றத தரிசனம் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷம் தினம் தினம் உற்சவம் நடக்குது மதுரையில சொக்கனுக்கு.
திருப்பதியில், இன்னும் கபாலி க்ஷேத்திரத்தில் மயிலாப்பூரில் இந்த வெங்கல சிலையோடு சொல்லுவாங்களே உங்கள் பாஷையில், உற்சவமூர்த்தி புறப்பாடு வெளியே வரும் தூக்கின்னு வருவாங்க. அதை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வசதியோடு இருக்கிற அம்மாவை அந்த அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அனுக்கிரகம் உண்டாகும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில கடன் பைசல் பண்ணுங்க, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். தசமி திதியில குருவை தரிசனம் பண்ணுங்க, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதே மாதிரி இத்தனை விஷயங்களையும் மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை பற்றி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரையிலும் ஃபாலோ பண்ணுங்க. அம்மா நீங்கள் ஒரு 25 டிப்ஸுக்கு மேலே சொல்லியிருக்கீங்க அந்த அருள் உரையில். உங்கள் பாஷையில் டிப்ஸு, என் பாஷையில் அபூர்வ விஷயம். அது மாதிரி அந்த அபூர்வ விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் உண்டாகும். கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றினால் என்ன பலன்? ஞாயிற்றுக்கிழமையில் கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றும் பொழுது உத்தியோக பாக்கியம், பெரிய படிப்பில் வெற்றி வாகை, பன்னாட்டு நிறுவன பதவி, அரசாங்க பதவி என்ன எதிர்பார்க்குறீங்களோ கிடைச்சிடும். அதே போல கலைகளும் அனுகிரகமாகும். அதே மாதிரி உயர்ந்த பதவிகள், புகழ், தாராத கீர்த்தியும், அந்த தாராத கீர்த்தியை உண்டாக்கி தரும். அதே மாதிரி தலைமை பதவிகள் கைகூடி வரும். உங்களை சுற்றி இருக்கிற திருஷ்டிகள், ஞாயிற்றுக்கிழமையில் கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றின திருஷ்டிகள் அகலும். அதே மாதிரி திங்கட்கிழமையில் கருடாழ்வாருக்கு போய் தரிசனம் ஒரு நெய் தீபம் போடும் பொழுது வீட்டில் எல்லாம் நிரம்பி இருக்கு. எனக்கு சர்க்கரை வாங்கிறதோ நிறைய இருக்கு வீட்டில் அப்படின்னுவாங்க. அடுத்த வேலைக்கு சர்க்கரை இல்லை, அடுத்த வேலைக்கு அரிசி இல்லை, அடுத்த வேலைக்கு அவன் எக்ஸாமுக்கு பணம் இல்லை, அடுத்தது மேலே படிப்புக்கு போகிறதுக்கு பணம் இல்லை, அப்படிலான்னு சொல்கிறோமே. இத்தனை கஷ்டங்கள் கல்யாணம் கார்த்திகைக்கெல்லாம் அந்த தன வசதி, தனதானிய சம்பத்து உண்டாகணும். அந்த திங்கக்கிழமையில அந்த கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போடும் பொழுது தனதானிய சம்பத்து உண்டாகும். கருடாழ்வாருக்கு செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் போடும் பொழுது வீட்டில் சுபம் நடக்கும், குலம் தழைக்கும், சுபம் திருக்கல்யாணங்கள் தடையில்லாமல் நடக்கும், சொந்த இல்லம் கைகூடி வரும், பூமி இடம் வாங்குற பாக்கியம் ஏற்படும். வாங்கி போட்டாரு, அஸ்திவாரம் போட்டாரு, இதெல்லாம் அதுக்குன்னு ஏதோ வருது, ஆனால் வேற ரீதியில் அதெல்லாம் செலவாகி போகுது அப்படின்றாங்களே. அந்த கருடாழ்வாருக்கு செவ்வாய்க்கிழமையில அந்த நெய் தீபம் போடும் பொழுது அதை கட்டடமாக கட்டி முடிப்பாங்க, சொந்த இல்லம் கைகூடி வரும். புதன்கிழமையில கருடாழ்வாருக்கு தீபம் போடுந்து அந்த பசங்களுக்கு நல்ல எக்ஸாம்ல மார்க் நல்லா வரணும். இப்போ பாஸ் பண்றதே பெரிய விஷயம் இல்லை, மார்க்கு தான் இப்போ பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த நல்ல மார்க்கு, கோல்டன் மார்க்கை எடுப்பாங்க, வெற்றி வாகை சூடுவார்கள், பெரிய படிப்பு அழைப்பு தேடி வந்துவிடும், ஞாபக சக்தி உண்டாகும். அங்கே போனால் மறந்து போகுதுமா அப்படின்றாங்க. அந்த குளறுபடியெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். புதன்கிழமையில தீபம் போடணும், கருடாழ்வாருக்கு நெய் தீபம். அதே போல வீட்டில் புகழ், தலைமை பதவி சொல்றாங்களே, டாக்டரேட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், விஞ்ஞானி, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய துறைகள்லாம் இருக்கு. அதுல சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெறுவார்கள் உங்க வீட்டில் இருக்கிறவங்க. அன்பு தாய்மார்களே, வியாழக்கிழமையில நெய் தீபம் போடும் பொழுது அந்த ஒரு பண வசதி பலர்லும் போது உங்க எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அடிகளார் அந்த பலர்லும் போது சிரிச்சுக்கிட்டே பேசுவாருவாங்க. அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், நகை நட்டெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தனமானது, பண வசதி வீட்டில் நிரம்ப ஆரம்பித்து விடும். அதே போல ஒரு பெரிய வேலைகள் ஆரம்பிக்கிற பாக்கியம் உண்டாகும். மரியாதை, செல்வாக்கு உயர ஆரம்பித்து விடும். வியாழக்கிழமையில கருடாழ்வாருக்கு தீபம் போடும் பொழுது தீராத கடன் பிரச்சனை, தீராத ஒரு வியாதிகள், இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த வியாழக்கிழமையில நெய் தீபம் போடும்போது நிரந்தர வருமானம் ஏற்படும். அது ரொம்ப முக்கியமானது அல்லவா?
கருடாழ்வாருக்கு பண்ணணும். வியாழக்கிழமையில வீட்டில் பணம் தங்க ஆரம்பித்து விடும். வெற்றி செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வந்துடும். வருஷம் எழுதியிருக்கிறாம்மா, பாஸ் பண்ணணும் தாய், போடு, வியாழக்கிழமைக்கு போய் நெய் தீபம் போடு கருடாழ்வாருக்கு, அந்த எக்ஸாம் பாஸ்ன்ற நல்ல செய்தி வந்துடும். அந்த மாதிரி பெரிய படிப்புக்கு நுழையணும்மா. இந்த வருஷம் நடக்குது, ஒரே நேரத்தில் கல்யாணமும் முடியணும், அவன் படிப்பு சக்ஸஸ் ஆகணும். ரெண்டும் ஒரே ஒரே கல்லில் 2 மாங்காய் விடணும். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு போய் போடுங்க நெய் தீபம், கைகூடி வரும். வெள்ளிக்கிழமையில கருடாழ்வாருக்கு இது பண்ணும் பொழுது பெண்களுக்கு அந்த தலைமுடி ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகும், பெண்களுக்கு அழகு ஏற்படும். அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையில தங்க ஆபரணங்கள், நவரத்தனங்கள், வெள்ளி இதெல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கும். சகல ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமையில அந்த கருடாழ்வாருக்கு போய் நெய் தீபம் போட்டு அப்படி ஒரு அனுகிரகம். சனிக்கிழமையில பெருமாளுக்கு கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போடும் பொழுது செய்வனை பாதிப்பு நிவர்த்தியாகும், கண் திருஷ்டி அகலும், அதே போல சத்ரு பயங்கள் அகலும், வழக்குகள் வெற்றி ஏற்படும். ஆஹா அம்மா, ரொம்ப விரோதங்கள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சனிக்கிழமையில கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போடும் பொழுது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கீழே இருக்கிற அந்த யூடியூப்பினுடைய அம்மாவுடைய செல் நம்பருக்கு கூப்பிட்டு பேசுங்க. அம்மாவை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் வந்து பாருங்க. சுபமஸ்து.